பண்ண மாட்டாங்கம்மா. வாமா இங்க. எது கைய பிடிச்சிருக்கீங்க? யார் இழுத்தா? கணக்கல்ல இப்பதானே ஒரு பொம்பளை இழுத்துச்சு. சரி வா உட்காரு வா. இங்க வா. இங்க வா நான் கூட்டி போறேன். எங்க போறோம்? எங்க சிஎம் சார பார்க்கணும், விஜய் சார பார்க்கணும்னா படிக்காதவங்கள புடிச்சு உட்கார வச்சிருக்கீங்களா? காலங்காத்தால இருந்து என் Dress பிடிச்சு இழுத்துட்டாங்க போலீஸ். எங்க போறீங்க? இருங்க. விஜய் சார் எங்க இருக்காங்க கேட்டா சொல்ல மாட்டாங்க. நான் பார்க்கணும். கேட்டா நடு ரோட்ல புடிச்சு Dress இழுக்குறாரு. இருமா கூட்டி போறேன். இருங்க. மேடம் இருங்க மேடம். சார் ப்ளீஸ் சார் ஒரு வழி விடுங்க சார். பாக்குறேன். உடனே வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க நான் கூட்டி போறேன். என்ன பிரச்சனை பேக்கல எழுதுங்க சார். சார் ப்ளீஸ் போங்க சார். இருங்க சார். எப்படி புடிச்சு இழுக்குறாங்க? நான் என்ன பண்ணேன் கேட்டேன். ஒரு சிஎம் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்பதான் நாய் மாதிரி புடிச்சு போயிருக்கீங்களா? காலையில நடு ரோட்ல நைட் புடிச்சு இழுத்துட்டீங்க உமன் போலீஸ். முத கையை கேளுங்க மேடம். பின்னா you are thinking we are accused, huh? I'm accused. காலையில நடு ரோட்ல உமன் போலீஸ் நைட் புடிச்சு தள்ளிட்டு போதானே? சிஎம் சார் விஜய் சார் இப்ப ஜோசப் சார் வந்து இப்ப எல்லாருக்கும் படிச்சவங்க தானே வேலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்க ரூல்ஸ் இதெல்லாம் உங்க ரெகுலேஷனா? ஒரு போலீஸ் வீட்டுக்குள்ள நுழையறாங்க, பேச மாட்டாங்க, யூனிஃபார்ம் கிடையாது, இன்னொரு கார் எடுத்துட்டு வராங்க, அது போலீஸ் எழுதல. சிஎம் சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்க வந்து எங்க பிடிச்சு தள்ளுறது? நடு ரோட்ல யாரும் கேட்டா எங்க பிடிச்சு எங்க நைட்டை பிடிச்சு கிழிக்கிறது கேட்டா என்ன செய்யறாங்க? நடு வீட்டுல ஒரு மாதிரி ஏறி வந்து நைட்டை பிடிச்சு இழுத்து ரோட்ல இருந்து தள்ளி விட்டு எவ்வளவு மேடம் நாங்க சிஎம் சார் பார்க்கணும். எப்ப பார்க்கலாம் சொல்லுங்க. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு புதுக்கோட்டையில. அந்த அபிஷேக் குப்தா மிஸ்டர் ஐபிஎஸ் அபிஷேக் குப்தா ஏன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு விரட்டுறது, எப்ப கொடுத்தீங்க? புடிச்சு நைட்டே புடிச்சு கிழிக்கிறது, எப்ப புடிச்சு தள்ளுறது. நாங்க புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம். என் பேர் கிறிஸ்டல், என் பொண்ணு பேர் சிஎம் ரெஜினா. காலையில 8 மணிக்கு சார்லஸ் நகர் சென்னையில எங்க வீட்டுக்காரர் வந்து புதுக்கோட்டை போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லல, எதுக்கு கூட்டிட்டு போனான்னு சொல்லல, நடு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்கும் போது நைட்டே புடிச்சு என்ன தள்ளி விட்டு போயிருக்காங்க. இங்க இருந்து நாங்க புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதனால நான் சிஎம் சார் எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎம் சார் வந்து பார்க்க பேசணும் சொன்னா, இங்க பாருங்க போலீஸ் புடிச்சு என்னென்ன வேலை பாத்துருக்கேன்னு புடிச்சு இழுத்து என்னை தள்ளி விட்டு புடிச்சு இங்க ஓரமா உட்கார வச்சு எங்களை புடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குதான் போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இதுக்குதான் போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து நாங்க அங்க போக முடியாது, 1 டே ஆகும். அதுக்காண்டி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். யார் எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனா நாங்க அவட்ட பேசணும்னு. யாரு எதுவும் சொல்லல, வந்தது எந்த போலீஸ் சொல்லல, பேர் சொல்லல, வண்டியில பேர் இல்ல, 2 இனோவால கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் அவரை பாத்திருக்கேன், புதுக்கோட்டை எஸ்பி ஆபீஸ் அவரை பாத்திருக்கேன். நானா பாத்திருக்கேன். இப்படிதான் நாய் மாதிரி நடு வீட்டுல வந்து நுழையிறதா போலீஸ்? ஒரு மேனர்ஸ் கிடையாது, ஒரு சென்ஸ் கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இல்லையா? யூனிஃபார்ம் போட்டு தானே இருக்காங்க, படிச்சிருக்கனால தான் யூனிஃபார்ம் போடுறாங்க. அப்படியே ரோட்ல இருந்து உட்காந்து வச்சிருக்காங்க அவங்கள. ஒரு ரூல்ஸ் இல்ல, ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அவர் எதுவுமே பண்ணல, அவர் மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. அவர் ஜிம் வச்சிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார போலீஸ் புடிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, என்ன புடிச்ச நோண்டி பராண்டி ஏன் ட்ரெஸ் புடிச்சு கிழிக்கிறாங்க.
காலையில கேட்டதுக்கு என்ன நைட்டி பிடிச்சி நடு ரோட்ல தள்ளிட்டு போறாங்க. இதான் போலீஸோட வேலையா? அதுதான் மேடம் நான் இங்க சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கம்ப்ளைண்ட் தான் நான் சிஎம் செல்ல கொடுத்தேன். ஏன்னா இங்க இருந்து புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதுக்கு வரைக்கும் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிரும். யார் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர் பண்ண மாட்டாங்க. நைட்டு வர யாரும் ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? யார் கூட்டிட்டு போனா தெரியாது, பேர் சொல்ல மாட்டாங்க. எங்கள நடு ரோட்ல தள்ளி விட்டு போறாங்க. ஏரியா பாத்துருக்கு கால ஒரு காலர் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்டதுக்கு நைட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இங்க பாருங்க இப்ப பண்ண வேலை. பெரிய ரொம்ப டேக் கேர் மாதிரி இப்ப அங்க இருந்து என் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. என் ஷாலை இழுத்து என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு இதுக்குதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? நான் என் வீட்டுக்காரர் எங்க இருக்கான்னு பாக்கணும். நான் விஜய் சாரை பாக்கணும். ஆமா.